யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்க, என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. பாண்டியர் தமிழ் மன்னர்களின் வரலாறு அல்லது ஆட்சியின் குறைவாக அறியப்பட்ட அம்சங்களை பற்றி பார்க்கலாம். பாண்டிய வம்சம் தமிழ்நாட்டின் முக்கியமான பழமையான அரசுவமாக இருந்தது. பாண்டிய மன்னர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் கலாச்சாரம், கலை, கட்டிடக்கலை மற்றும் இலக்கியங்களில் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்தனர். பாண்டியர் வரலாற்றில் சில முக்கிய அம்சங்கள். வணிகத்தில் செல்வம். பாண்டிய மன்னர்கள் முக்கியமான வணிக பாதைகளில் கட்டுப்பாடுள்ளவர்கள் ஆவாக, குறிப்பாக மசாலா வணிகத்தில் ஈடுபட்டனர். கோர்க்கை போன்ற துறைமுக நகரங்கள் உலகம் முழுவதும் வணிகத்தின் மயமாக இருந்தன. யுடீனம் மதுரை மீனாட்சி கோயில். பாண்டிய மன்னர்கள் தமிழ் செல்வத்தின் மற்றும் கட்டிடக்கலை கொள்கையின் ஆழ்ந்தபடியும் மறுபிறவியும். பாண்டியர்களின் ஆட்சியில் சில காலங்களாக வீழ்ச்சி மற்றும் மறுபிறவியும் இருந்தது. அவர்களை 11ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் வென்றனர். ஆனால் 13ஆம் நூற்றாண்டில் மீண்டும் பாண்டிய மன்னர்கள் அற்புதமாக எதுவும் தோன்றினார்கள். பின்னர் தில்லி சுல்தானரால் ஒழிக்கப்பட்டனர். 4. இலக்கிய பங்களிப்பு. பாண்டிய மன்னர்கள் தமிழ் இலக்கியத்திற்கும் கலைக்கும் பாதுகாவலர்களாக இருந்தனர். அவர்களது ஆட்சியில் பல பெரிய தமிழ் இலக்கிய நூல்கள், பழங்கால கதைகள். பாண்டிய மன்னர்கள் பழங்கால புராணங்களுடனும் சம்பந்தப்பட்டவர்களாக கற்பனை செய்யப்படுகிறார்கள். ஒரு பிரபலமான கதையானது பாண்டிய மன்னர்கள் தலைமை மன்னர் அகத்தியனிடமிருந்து பிறந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறார்கள். இதனால் அவர்களின் புகழ் தமிழ் புராணங்களில் உயர்படித்துள்ளது. பாண்டிய மன்னர்களின் வரலாற்றில் மறைந்த ரகசியங்கள், புதிர்கள் அல்லது மர்மமான அம்சங்களை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தால் அவற்றில் பல புராணங்களும் உள்ளன. ஆனால் வரலாற்று ஆவணங்கள் சில விஷயங்களில் தெளிவாக இல்லாமல் இருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்ட வரலாற்றின் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை ஆராய விரும்பினால் எனக்கு தெரிவிக்கவும்.